அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆரணியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சேவூர் ராமச்சந்திரனை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி ஆரணியின் அண்ணாசிலை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். வாக்காளர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், 4 ஆண்டுகளாக முதலமைச்சராக பணியாற்றி வரும் தாம் இதுவரை ஒரு அதிகாரியை கூட மிரட்டியது கிடையாது என்றும், ஆனால் அரசு அதிகாரிகளை தற்போதைய ஸ்டாலின் மிரட்டுகிறார் என்றும் விமர்சித்தார். முதலமைச்சராக இல்லாத ஸ்டாலின் மக்களிடம் ஏன் மனு வாங்குகிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். வருகின்ற பொழுது அறிவித்தவர் சேவூர் ராமச்சந்திரனும் இங்கே சட்டமன்ற கழக நிர்வாகிகள் கேட்டுக் கொண்டிருக்க, இன்றைக்கு ஆரணியை தலைவராக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும். அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். நாங்கள் அம்மாவுடைய அரசு அமைந்தவுடன் ஆரணியை தலைவராக கொண்டு புதிய மாவட்டம் ஆரணி மாவட்டம் என்று உருவாக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி உங்களுடைய பொன்னான வாக்கினை 2 லட்சத்தில் வாக்களியுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னதாக வந்தவாசி தொகுதி பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் பகுதியில் முதலமைச்சர் பரப்புரை மேற்கொண்டார். தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு 2247 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கியுள்ளதாகவும் விவசாயிகளை கண் இமை போல் பாதுகாத்து வருவதாகவும் கூறினார். பயிர் காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். ஏசி அறையில் இருக்கும் ஸ்டாலினுக்கு விவசாயம் பற்றி எதுவும் தெரியாது எனவும் தாம் இன்னும் விவசாயம் செய்து வருவதாகவும் முதல்வர் தெரிவித்தார். தமது கை மண்வெட்டி பிடித்த கை என்று முதலமைச்சர் கூறிய பழனிசாமி, விவசாயிகளை கொச்சைப்படுத்தும் ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆனா ஸ்டாலின் போலி விவசாயிங்கிறார். விவசாயி போலி விவசாயி உண்டா? இருக்கிறாங்களா? போலி விவசாயி இருக்கிறாங்க. ஸ்டாலின் போல் இருக்காரு போலி விவசாயி. நமக்கு நாம திட்டம் ஒரு திட்டத்தை போட்டு போன முறை ஊரூரா போனாரு. எங்க தலைவாசலுக்கு வந்தார். தலைவாசலுக்கு வந்து அவரு தோட்டத்தை பார்க்கறதுக்கு அந்த கரும்பு காட்டுக்குள்ள ஒரு 4 அடியில காங்கிரஸ் சாலை போட்டு பேண்ட் ஷூ போட்டுக்கிட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு ஃபுல் கட் ஷர்ட் போட்டுக்கிட்டு போய் பார்க்கிறாரு. அங்க போய் ஷூ போட்டு பேண்ட் போட்டு ஃபுல் கட் ஷர்ட் போட்டு ஏற ஓட்டுறாரு. இது போலி விவசாயி. செய்யாறு தொகுதி அதிமுக வேட்பாளர் தூசி மோகனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்யாறு பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், காஞ்சிபுரத்தில் இருந்து செய்யாறு சிப்காட்டிற்கு 4 வழிச்சாலை அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணி நடந்து வருவதாகவும் சிப்காட் விரிவாக்க பணிக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கேட்டுக்கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கேன். தெருவில் ஊசி விற்ற கதன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை செய்தார். உத்திரமேரூர் திமுக வேட்பாளர் சுந்தர், காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர் எழிலரசன், மதுராந்தகம் மதிமுக வேட்பாளர் மல்லை சத்யா, செய்யூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் பனையூர் பாபு ஆகியோருக்காக அவர் வாக்கு கேட்டார். அப்போது பேசிய அவர், தமிழக வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியை பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு உருவாக்கியிருப்பதாக விமர்சித்தார். மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தும் எந்த திட்டத்தையும் தமிழக அரசு கொண்டு வரவில்லை என்று குற்றம் சாட்டிய ஸ்டாலின், வர்தா, ஒக்கி, கஜா புயல்களின் போது கேட்ட நிவாரணத் தொகை கிடைத்ததா என்றும் கேள்வி எழுப்பினார். புறவை புயல் நிவாரணம் வந்துச்சா? ஜிஎஸ்டி மூலம் பிடிக்கப்பட்ட தொகை இதுவரைக்கும் வந்து சேர்ந்திருக்கா? 15வது நிதிக்கு முரண் நீக்கப்பட்டுச்சா? கொரோனா கால நிதி வந்துச்சா? எதுவும் வந்து சேரல. பிறகு மானங்கெட்டு போய் எதற்கு கூட்டணி வச்சிருக்கிறீங்க என்ற கேள்வியை தான் நான் இங்க கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். திமுக கூட்டணியை நிராகரிக்க 100 காரணங்கள் என்ற தலைப்பில் பாஜக தலைமை அலுவலகத்தில் புத்தக வெளியீடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் சி.டி. ரவியிடம், குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டதாகவும் சிஏஏ சட்டத்தை திரும்ப பெற 99% வாய்ப்பில்லை என்றும் கூறினார். No change, no revival. We will clarify our ADMK, our partners. We have a alliance. 99% we are common. 1% some differences are there.
we will clarify them. No revival, no question of the revival of CA. ஆண்டிப்பட்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கல்வி, மருத்துவம், குடிநீர் இலவசம் என்று அவர் கூறினார். ஆரம்ப பள்ளி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்தும் இலவசம் என்றும் அவர் குறிப்பிட்டார். வெற்றி பெறும் பக்கத்தில் நிற்பது வீரமல்ல என்று கூறிய சீமான், நிற்கும் பக்கத்தை வெற்றி பெறச் செய்வதே வீரம் என்று தெரிவித்தார். அறிவில் சிறந்த எனது சொந்தங்கள், திரும்ப திரும்ப வரலாற்று பிழையை செய்யாதீங்க. மறுபடியும் திமுக அதிமுக ரெண்டையும் விடுங்க. வழி இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்களே ஒரு வழியாக மாறி வந்துடணும். இங்க பாருங்க, உங்க மயன் சொன்ன தத்துவம் இருக்கு, எங்க தலைவன் சொன்ன தத்துவம் இருக்கு. அவர் பாதையை தேடாதடா உருவாக்குங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், எளிதானதை செய்யாதீங்க, சரியானதை செய்யுங்கிறேன். பழனி சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ரவி மோகனை ஆதரித்து நடிகை விந்தியா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆயக்குடியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் ஸ்டாலின் தான் வராறு பாடலை கடுமையாக விமர்சித்தார். திமுகவினர் பிரியாணி கடை தொடங்கி பியூட்டி பார்லர் வரை சண்டையிடுவதையே தொழிலாக கொண்டுள்ளதாக சாடினார். ஸ்டாலின் தான் வராறு, மக்கள் எல்லாம் உஷாரு, திமுக ஆட்சிக்கு வந்தா பேச்சாரு, பியூட்டி பார்லர் உடைப்பாரு, பிரியாணி கடையில தகராறு, செல்ஃபி எடுத்தா அடிப்பாரு, உண்மை தொண்டனை உதப்பாரு, புள்ளைய மட்டும் வளர்ப்பாரு, விக்க வச்சு சிரிப்பாரு. இதுதான் அவர் வரலாறு. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் கமல்ஹாசன் பரப்புரை மேற்கொண்டார். ஜமாத் கூட்டமைப்பின் தலைவர் இனயத்துல்லா இல்லத்திற்கு சென்ற அவர் ஜமாத் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். விஸ்வரூபம் படத்தில் இஸ்லாமியர்களை கேலி செய்ததாக அதிமுக அவதூறு பரப்பியதாகவும் குற்றம் சாட்டினார். பின்னர் கோட்டைமேடு பகுதியில் வீதி வீதியாக சென்று கமல் வாக்கு சேகரித்தார். கோவை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட கெம்பட்டி காலனியில் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். பின்னர் நமது செய்தியாளருக்கு பேட்டியளித்த வானதி ஸ்ரீனிவாசன், கொங்கு மண்டலத்துடனான தன்னுடைய தொடர்பை பிரித்து காட்ட முற்பட்டால் கமல்ஹாசன் தோல்வியடைவார் என்றார். அன்பு சகோதரர் திரு கமல்ஹாசன் அவர்கள், நானும் இந்த தொகுதிக்கு விருந்தாளிதான் அப்படின்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். அவரை சுற்றி இருக்கிற இந்த ஊருக்காரங்க கிட்ட விசாரிக்கட்டும். நான் எந்த ஊரில் பிறந்தேன் வளர்ந்தேன், என்னோட குடும்பம் எங்கே இருக்குது, என்னோட அம்மா அப்பா அங்கே இருக்குது, அப்பாவோட பூர்வீகம் எது, அம்மாவோட பூர்வீகம் எதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இந்த மாதிரி என்னோட தொடர்பை இந்த கொங்கு மண்டலத்தோட அவர் பிரித்து காட்ட நினச்சாருன்னா நிச்சயமாக அதில் தோல்வி அடைஞ்சிருவார். அவர் சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை ஆதரித்து அவரது துணைவி துர்கா ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் 3வது முறையாக களமிறங்குகிறார். இந்த நிலையில் இன்று காலை ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் மகளிர் குழுக்கள், குடியிருப்பு நல சங்கத்தினர், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரையும் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறிப்பாக GKM காலனி, சோம ராமசாமி தெரு, கோபால் ரெட்டி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார். இதற்கிடையே அப்பகுதியில் உள்ள ரத்ன விநாயகர் கோவிலில் தரிசனம் செய்த துர்கா ஸ்டாலின் மீண்டும் தனது பரப்புரையை தொடர்ந்தார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மு.க. ஸ்டாலினை ஆதரித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி திருவிக நகர் பேருந்து நிலையம் அருகே பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் என்பதில் கூட்டணி கட்சிகள் ஒருமித்த கருத்துடன் உள்ளதாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் என்பதை பாஜக பல காலம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் விமர்சித்தார். இதுதான் கொள்கை கூட்டணிக்கும் சந்தர்ப்பவாத கூட்டணிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்றும் KS அழகிரி குறிப்பிட்டார். நான் வாஷிங் மிஷின் கொடுக்கிறேன், நான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கொடுக்கிறேன், இப்படி எல்லாம் தவறா சொல்வதன் மூலமாக நாடு வளர்ச்சி அடைந்து விடாது. நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் சிறந்த பொருளாதார கொள்கை வேண்டும். நீங்க பிரதானமானது பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலையை குறைக்கணும். நாங்க சொல்றோம், கடந்த காலத்துல நாங்க செஞ்சு காட்டி இருக்கிறோம். இதற்கிடையே சென்னை திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். மாட்டான்குப்பம், கற்பக கன்னியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உதயநிதிக்கு
திருவல்லிக்கேணி பகுதி மக்கள் வரவேற்பளித்தனர். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் திமுக ஆட்சிக்கு வந்தால் தாம் துணை முதல்வராக வாய்ப்பில்லை என்று கூறினார். அவர்கள் துணை முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு சார். அது உறுப்பினரே ஆகல, நான் அதுக்குன்னு உழைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. முதல்ல நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் இருக்கு. ஆன பிறகு சார், அது ஆன பிறகு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி நடக்கிறத நான் சொல்ல முடியும். முதல்ல நான் வந்து மக்களை பார்த்து முதல்ல சந்திச்சு இப்பதான் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறேன். கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் கதிரவன் வாக்குறுதி பத்திரத்தை பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு சேகரித்து வருகிறார். ஒவ்வொரு பகுதியிலும் செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை 50 ரூபாய் பத்திரத்தில் எழுதி தமது கையெழுத்திட்டு அதை பொதுமக்களிடம் வழங்கினார். உறுதிமொழி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திட்டங்களை வெற்றி பெற்ற பின்னர் நிறைவேற்றுவதாக கதிரவன் கூறியுள்ளார். ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மெய்யநாதன் திருவரங்குளம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள தோட்டத்திற்கு சென்ற அவர் பெண் பணியாளர்களுடன் சேர்ந்து களை பறித்தபடி வாக்கு சேகரித்தார். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் நரிக்குறவர் இன மக்களோடு நடனமாடி வாக்கு சேகரித்தார். வேப்பந்தட்டை, சின்னாறு, எறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ்ச்செல்வன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது நரிக்குறவர் காலனிக்கு சென்ற தமிழ்ச்செல்வனுக்கு பாசிமணி மாலை அணிவித்து அப்பகுதி மக்கள் வரவேற்பு அளித்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நாளை வெளியிடுகிறார். அதிமுக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட நிலையில் அதனுடைய பிரதான கூட்டணி கட்சியான பாஜக தற்போது வரை அதன் தேர்தல் அறிக்கையை வெளியிடவில்லை. இந்த நிலையில் நாளை பிற்பகல் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சென்னை வருகிறார். மாலை 5 மணிக்கு லீ மெரிடியன் ஹோட்டலில் நடக்கும் விழாவில் பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிடுகிறார். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கொரோனா பரவல் காரணமாக கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிப்பது தொடர்பாக உயர்கல்வித்துறையிடம் அரசு அறிக்கை கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளி மாணவர்களிடையே தொற்று அதிகரித்ததை கருத்தில் கொண்டு 12ஆம் வகுப்பை தவிர்த்து பிற வகுப்பினருக்கு மறு உத்தரவு வரும் வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கல்லூரிகளிலும் தொற்று கண்டறியப்பட்டிருப்பதால் நேரடி வகுப்புகளுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பாக அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. கல்லூரிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக வைப்பதை கருத்தில் கொண்டும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் கார்த்திக்கிற்கு திடீர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நடிகரும் மனித உரிமை காக்கும் கட்சியின் தலைவருமான கார்த்திக் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு கார்த்திக்கிற்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டது. மூச்சு திணறல் அதிகமாக இருந்ததால் ஆம்புலன்ஸ் மூலமாக உடனடியாக சென்னை அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்தபோது நெகட்டிவ் என வந்துள்ளது. அவர் சில நாட்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏதும் இல்லை என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டையில் கொரோனா தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பரப்புரை வாகனத்தை தமிழிசை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பரப்புரையில் பங்கேற்போர் முகக்கவசம் அணிவது அவசியம் என்றும் தமிழிசை அறிவுறுத்தினார். என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ கொரோனா தடுப்பூசிக்கும் சரி, கொரோனா இப்போ டெஸ்டிங்கும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கும். ஏன்னா பக்கத்து மாநிலங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பரிசோதனைகளை அதிகப்படுத்தி இருக்கும். தடுப்பூசிகள் போடுவதற்கான அத்தனை முயற்சிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. புதன்கிழமை மகாத்மா காந்தி கல்லூரியில் ஒரு பொதுமக்களுக்கான தடுப்பூசி முகாம் நடத்த இருக்கிறது.
சென்னையில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகளுக்கு முகக்கவசம் அணிவித்துவிட்டு காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். சென்னையில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதனால் முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக சாலையில் முகக்கவசம் அணியாமல் செல்லும் வாகன ஓட்டிகளை நிறுத்தி காவல்துறையினர் முகக்கவசம் அணிவித்தனர். கல்லூரி மாணவர்கள் சிலரும் கையில் பதாகைகளை ஏந்தி முகக்கவசம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கிண்டி கோல்ஃப் மைதானத்தில் கிளப் ஹவுஸ் கட்டுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கிண்டியில் உள்ள கோல்ஃப் மைதானத்தை தமிழ்நாடு கோல்ஃப் கூட்டமைப்பும் காஸ்மோபாலிட்டன் கிளப்பும் இணைந்து நிர்வகித்து வருகிறது. இந்நிலையில் மைதானத்தில் புதிதாக கிளப் ஹவுஸ் கட்டுவதற்கு தமிழ்நாடு கோல்ஃப் கூட்டமைப்பு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கடந்த 2018ஆம் ஆண்டு அனுமதி வழங்கியது. இதை எதிர்த்து காஸ்மோபாலிட்டன் கிளப் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதில் மைதானத்தில் ஏற்கனவே ஒரு கிளப் ஹவுஸ் இயங்கி வருவதாகவும் தற்போது புதிதாக கட்டப்படும் கிளப் ஹவுஸுக்கு தமிழ்நாடு கோல்ஃப் கூட்டமைப்பு தங்களிடம் அனுமதி பெறவில்லை எனவும் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் சத்யநாராயணன், நக்கீரன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கிளப் ஹவுஸ் கட்டுவதற்கு தமிழ்நாடு கோல்ஃப் கூட்டமைப்பு திட்ட அனுமதி வழங்கிய சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிப்பதாக கூறிய நீதிபதிகள் வழக்கின் விசாரணை ஏப்ரல் மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். புதுச்சேரி ஏனாம் தொகுதிக்குட்பட்ட தீவு பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3000 லிட்டர் எரிசாராயத்தை போலீசார் கண்டுபிடித்து அழித்தனர். புதுச்சேரியை சேர்ந்த ஏனாம் தொகுதி ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ளது. அங்குள்ள தீவுகளின் மையப்பகுதியில் எரிசாராயம் காய்ச்சப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து ஏனாமின் 3 தீவுகளில் 2ஆம் தீவில் போலீசார் சோதனை நடத்தினர். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நீர்வழி பாதையில் நடந்தே சென்ற போலீசார் தீவின் மையப்பகுதியில் பேரலாக எரிசாராயம் இருப்பதை கண்டுபிடித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கேயே எரிசாராயத்தை அழித்தனர். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. கடந்த 19ஆம் தேதி ஓம் பிர்லா பரிசோதனை மேற்கொண்டார். அதில் தொற்று உறுதியானதால் சனிக்கிழமை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் உள்ள கொரோனா சிறப்பு மையத்தில் அனுமதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். அவரின் உடல்நிலையை மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். ஓம் பிர்லாவின் உடல்நிலை சீராக உள்ளதாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. 58 வயதாகும் ஓம் பிர்லா ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் பிறந்தவராவார். சர்வதேச அளவில் வலிமையான ராணுவத்தை கொண்டுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா 4வது இடத்தை பிடித்துள்ளது. பாதுகாப்பு வலைதளமான மிலிட்டரி டைரக்டின் இந்த ஆய்வு ராணுவ பட்ஜெட், வீரர்கள் மற்றும் முப்படையில் உள்ள அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் நடத்தப்பட்டுள்ளது. இதில் 82 புள்ளிகளுடன் சீனா முதலிடத்தை பிடித்துள்ளது. பெரும் தொகையை ராணுவத்திற்காக ஒதுக்கும் அமெரிக்கா 2வது இடத்தையும் ரஷ்யா 3வது இடத்தையும் மட்டுமே பிடித்துள்ளன. இந்த பட்டியலில் 61 புள்ளிகளுடன் இந்தியா 4வது இடத்தை பிடித்துள்ளது. மேலும் கடற்படையில் சீனாவும், விமானப்படையில் அமெரிக்காவும், தரைப்படையில் ரஷ்யாவும் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் காவல்துறை ஆணையர் பரம்பீர் சிங் உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் மீது புகார் தெரிவித்து முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை அடுத்து மாநில உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக்கின் வீட்டை பாஜகவினர் முற்றுகையிட்டனர். ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் வீட்டின் அருகே வெடிபொருட்களுடன் கார் நிறுத்தப்பட்டிருந்த விவகாரத்தில் சச்சின் வாசே என்ற போலீஸ் அதிகாரியை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்து விசாரிக்கிறது. இந்நிலையில் போதிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என்று ஆணையர் பரம்பீர் சிங் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். பரம்பீர் சிங் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் காவல்துறை அதிகாரி சச்சின் வாசேவை மாதந்தோறும் 100 கோடி ரூபாய் லஞ்சம் வசூலிக்க வலியுறுத்தியதாக புகார் தெரிவித்துள்ளார். இந்த பணத்தை பார்கள், ஓட்டல்கள் மற்றும் பிற நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்க உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அதனை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் பெய்து வரும் கனமழையால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சிட்னி பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சாலைகள் தண்ணீரில் மூழ்கியதுடன் வீடுகளும் மழைநீரில் தத்தளிக்கின்றன. வரகம்பா அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தாழ்வான இடங்களில் வசிப்போரை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது.
திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, மாநிலங்களவை உறுப்பினர் NR இளங்கோ ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்ற அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். திமுக ஓட்டு போடக்கூடாததுக்கு 100 காரணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் மாதிரி வெளியிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு 200 காரணங்கள் கேட்டார். அதை விட அதிகமாகவே இருக்கு. நாங்கள் அதாவது அவர் போட்டதை பற்றி கவலை இல்லை, அதுக்கு நிறைய இருக்குது. நாங்கள் 200 நான் சொல்கிறேன், பச்சை இப்போ 1000ன்றார், பொதுமக்களை கேட்டால் 10,000 நாங்கள். தனக்கே ஓட்டு பண்ணணும் ஒரு வாரத்துக்கு. ஆமாம், அவர் 5 லட்சம் கொடுப்பேன்னு சொன்னார், அதை சொல்லி ஓட்டு கேட்கட்டும். டிமானிசேஷனால் இந்த மாதிரி பொருளாதாரம் வளர்ந்ததுன்னு சொல்லி ஓட்டு கேட்கட்டும். 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னார், கொடுத்தேன், ஓட்டு கொடுன்னு கேட்கட்டும். நாங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, எங்கள் மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி இருந்த 5 முறை ஆட்சியில் இருந்தோம். எங்கள் தலைவர் இன்றைக்கு நாங்கள் தேர்தல் சீஃப் மினிஸ்டராக முன்னிறுத்துகிற தளபதி மு க ஸ்டாலின் மேயராக 2 முறை இருந்தார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார், டெப்டி சிஎம்மாக இருந்தார். 10 வருஷம் ஆட்சி அவங்க கையில் இருக்குது. நாங்கள் தமிழ்நாடு பூரா மாநகராட்சிகள் நகராட்சிகள்லாம் டெண்டர் போடுற அதிகாரம்லாம் மொத்தம் உள்ளாட்சித்துறை அமைச்சரும். ஒரே ஒரு குற்றச்சாட்டாவது அவர் மீது இதுவரையில் இந்த ஆட்சியில் இருப்பவர்களால் வைக்க முடியுதா? இதுவரையில் கூறி நிரூபிக்கப்பட்டதா? நல்லூரில் எங்கள் தலைவரை கைது செய்து பாலம் ஊழல் கொண்டு போனாங்க, அதை சார்ஜ் ஷீட்டாக போட்டாங்களா? குற்ற வழக்காக பதிவு செய்யப்பட்டதா? இல்லை. ஆக எங்கள் மடியிலே கனமில்லை. மக்கள் புரிந்து கொண்டார்கள். எங்கள் தலைவர் அப்பழுக்கற்ற தலைவர் என்பது ஏற்றுக்கொண்ட காரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஊழல் புரிந்தவர்கள், சிபிஐ சந்திப்பதற்கு பயந்து ஓடி ஒளிந்தவர்கள் தான் இதை பற்றி பேசுகிறார். கலப்பு திருமணத்தை திமுக வரவேற்கிறதா? இந்த அறிக்கையில் அதெல்லாம் சொல்றதுக்காக தான் அந்த யூடியூப்ல பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில், தந்தை பெரியார் காட்டிய வழியில் அதை நாங்கள் ஏற்கிறோம். அதான் சொன்னேன், இது நான் 55 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்ததோ அன்று தொட்டு இன்று வரை எடப்பாடி பழனிசாமி வரை இந்த திட்டம் அமலில் இருக்கிறது. அது பெரியார் அண்ணா கால சொன்னது வழியிலே நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். செயலாளர் RS பாரதி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். டென்மார்க்கில் ஆஸ்ட்ராசெனகா கொரோனா தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்டவர்களில் ஒருவர் ரத்த உறைதல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பக்க விளைவுகள் காரணமாக பல ஐரோப்பிய நாடுகளை தொடர்ந்து டென்மார்க்கும் கடந்த 11ஆம் தேதி இந்த தடுப்பு மருந்தின் பயன்பாட்டிற்கு இடைக்கால தடை விதித்தது. இதனிடையே 10 நாட்களுக்கு முன்பாக ஆஸ்ட்ராசெனகா தடுப்பு மருந்தை எடுத்துக்கொண்ட மருத்துவ பணியாளர்கள் 2 ரத்த உறைதல் ஏற்பட்டுள்ளது. இதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மற்றொருவருக்கு பெருமூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காங்கோ நாட்டு அதிபர் தேர்தலில் முன்னிலையில் உள்ள எதிர்க்கட்சி வேட்பாளரான கைஃப்ரைஸ் பாராஃபைட் கோலலாஸ் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த 36 ஆண்டுகளாக அதிபர் பதவியில் உள்ள டெனிஸ் சாசோ என்குசோவுக்கு எதிராக மக்களின் பெருத்த ஆதரவுடன் கொலலாஸ் வேட்பாளராக களமிறங்கினார். இந்நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அவருக்கு செயற்கை சுவாசத்தின் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து இன்று நடைபெறும் தேர்தலில் அவர் வாக்களிக்க முடியாத சூழல் நிலவுகிறது. சிகிச்சைக்காக அவரை வெளிநாட்டிற்கு கொண்டு செல்லவும் திட்டமிடப்பட்டுள்ளது. காங்கோ சட்டப்படி வேட்பாளர் வாக்களிக்காவிட்டால் தேர்தல் ஒத்திவைக்கப்படும் என்பதால் தேர்தல் தள்ளிப்போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கம் வென்று அசத்தியது. டெல்லியில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் சார்பில் மானு பேகர், யஷ்வினி சிங் தேஸ்வால் மற்றும் ஸ்ரீனிவேதா பரமானந்தம் இணைந்து களம் கண்டனர். இந்திய அணி இறுதிப் போட்டியில் போலந்தை எளிதில் வீழ்த்தி தங்கம் வென்றது. முன்னதாக நடைபெற்ற 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஆடவர் பிரிவில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், தீபக் குமார் மற்றும் பங்கஜ் குமார் அடங்கிய இந்திய அணி வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த பிரிவில் அமெரிக்கா முதலிடத்தை பிடித்தது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. கரூரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுகவினர் மோதலில் ஈடுபட்டதாக கூறி 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரை அடுத்த மாவடியான் கோவில் பகுதியில் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் நேற்று இரவு பிரச்சாரம் முடித்துக் கொண்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறி இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ததாக கூறி திமுகவினர் அமைச்சர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வந்த வாகனங்களை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்று இரு தரப்பினரும்
ஒவ்வொருவருக்கொருவர் கற்கள், கம்புகள் உள்ளிட்டவற்றால் தாக்கிக் கொண்டனர். இதில் அமைச்சரின் உதவியாளர் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். இதேபோல் திமுகவினர் பலரும் காயமடைந்தனர். இந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியை தகுதி நீக்கம் செய்ய கோரியும் கரூர் பேருந்து நிலையம் முன்பு அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெயர் குழப்பம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சென்னை துறைமுகம் தொகுதி பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வத்தின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சென்னை துறைமுகம் தொகுதியில் பாஜக தரப்பில் வினோஜ் பி செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதே பெயரில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவரும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்ததால் வேட்புமனுக்களை ஏற்பதில் ஆட்சேபனை எழுந்தது. பாஜக வேட்பாளரின் அடையாள அட்டையில் வினோஜ் பி செல்வம் என்று பெயர் இல்லை என்று மற்றொரு சுயேட்சை வேட்பாளரும் புகார் கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்று பாஜக வேட்பாளர் தரப்பு வினோஜ் பி செல்வம் என்ற பெயருக்கான ஆவணங்களை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தது. ஆட்சேபனைக்கு 3 காரணங்களை திமுக தரப்பும் கூறியது. அதே நேரம் சுயேட்சை வேட்பாளரிடம் அவர் பெயருக்கான ஆவணங்கள் இல்லாததால் மனு நிராகரிக்கப்பட்டது. எனவே பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வத்தின் வேட்புமனுவை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டனர். துறைமுகம் தொகுதியில் 36 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக நோட்டீஸ் ஒட்டினர். அவர் வினோஜ் என்ற பேர் எனக்கு எப்படி வந்ததுன்னா, என்னோட அஃபிடவிட் வச்சு நான் இன்னிலிருந்து வினோஜ் அப்படின்னு சொல்றாரு. அது ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னாங்க. எங்கள் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 10th 12th +2 எல்லா மார்க் ஷீட்லையுமே வினோஜ் பி செல்வம் இருக்குது. அதை தான் எடுத்துப்பேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. இது வேண்டுமென்றே திமுக அந்த வினோஜ் பி செல்வம் என்று ஒரு ஆளை போட்டு ஓட்டு எப்படியே பிரிக்கணும், மக்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்தணுன்றது காரணத்துக்காக அது போட்டாங்க. அது இன்று முறியடிக்கப்பட்டது. முன்னதாக இன்று காலை தேர்தல் அலுவலகத்திற்குள் பாஜக வேட்பாளரும் அவரது வழக்கறிஞர்களும் சென்றனர். ஆனால் திமுக வேட்பாளர் சேகர் பாபுவும் அவரது வழக்கறிஞர்களையும் அலுவலகத்திற்குள் அனுமதிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுடைய வேட்பாளரை கிட்டத்தட்ட நீங்க பாருங்க, எங்க வேட்பாளர் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா உள்ள போராடிட்டு இருக்காரு. இது சட்டப்பூர்வமா நடக்கிற தேர்தலா? உங்களுக்கு சட்டப்பூர்வமா நடக்கிற தேர்தலா இருந்தா எங்களுடைய நேர்மையான கோரிக்கைகளை கேட்கணும். எங்களை உள்ளேயே அனுமதிக்காதது சட்டவிரோதமான செயல். இதற்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகளை நாங்கள் நிச்சயம் மேல் நடவடிக்கைக்கு நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ற மாதிரி தான் வைப்போம். கம்பம் சட்டமன்ற தொகுதியில் 4 முறை எம்எல்ஏ-ஆக இருந்த ராமகிருஷ்ணனை திமுக மீண்டும் வேட்பாளராக களமிறக்கியுள்ளது. அவருக்கு எதிராக தேனி மாவட்ட அதிமுக செயலாளர் சையத் கான் போட்டியிடும் நிலையில் இருவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரச்சாரத்திற்கு இடையே எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்காக அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். திமுக அவங்க 4-5 வருஷமா அவர் இருந்திருக்காரு. இந்த தொகுதிக்கு குறிப்பிட்ட முறையில் சொல்கிற மாதிரி எதுவுமே செய்யலை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 வருஷமாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது படிப்பு சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ அத்தனையும் கொண்டு வந்திருக்கோம். எந்த விதமான இதுவும் கிடையாது. 10 படிப்பு சம்மந்தமாக அத்தனையும் தண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 18ஆம் கால்வாயில் முதல்ல வெறும் 9 நாள் தான் ஜீவோ இருந்துச்சு. அதாவது 9 நாள் தான் தண்ணி கொடுக்குறதா இருந்துச்சு. அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி 100-120 நாள் வரைக்கும் நம்ம தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது பத்தாதுன்னு சொல்லி உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை ஏற்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 2000 வீடுகள் கட்டி வச்சுருக்கோம். அதெல்லாம் கொடுக்க போகிறோம். அடுத்து வர இருக்க நிச்சயமாக நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். அடுத்து நாங்கள் வெற்றி பெற்றோடனே வருஷம் 2000 வீடு கட்டி வீடு இல்லாத ஒரு புறத்தை இலவசமாக வீடு வெட்டி கொடுப்போம். இனிமேல் நிச்சயமாக ஆட்சிக்கு வர முடியாது என்று மக்களுடைய மன உணர்வை தெளிவாக புரிந்து கொண்டு எதையும் சொல்லுவார்கள். மோடி 15 லட்சம் தருகின்றேன் என்று சொன்னார். ஒவ்வொருவருக்கும் எடப்பாடி மோடியை மிஞ்சியவராக இருக்கின்றார். 6 சிலிண்டர் தருவதாக சொல்லுகின்றார். 1500 ரேஷன் கார்டுக்கு 1500 வழங்குவதாக சொல்கின்றார். முதலமைச்சராகி 4 ஆண்டுகள் தராதவர் மோடி சாக்களூத்து மட்டை பற்றி இதுவரைக்கும் நாடாளுமன்றத்திலே ஒரு வார்த்தை, ஒரு சொல் அங்கே குரல் எழுப்பியிருப்பாரா? ஒன்று உண்மை, நாடாளுமன்றத்திலே தம்பி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி 3 முறை கொட்டாவி விட்டிருக்கின்றார். அதை நான் பார்த்திருக்கின்றேன். மத்தியிலும் அசாமிலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இரட்டிப்பு ஊழல்கள் நடந்ததாக அசாம் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். அசாம் மாநிலம் போகத் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று வாக்கு சேகரித்தார். அப்போது மேடையில் பேசிய அவர், காங்கிரஸ் என்றால் நிலையற்ற தன்மை என்றும் ஊழல் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் என்று மக்களிடம் கூறினார். எந்த தொலைநோக்கு பார்வையும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் காங்கிரசிற்கு இல்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக சாடினார். அதிகாரத்துடன் மட்டுமே அவர்கள் நட்பு பாராட்டுவதாகவும் கூறினார். 2வது முறையாக அசாமில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று மோடி நம்பிக்கை
நம்பிக்கை தெரிவித்தார். அசாம் மக்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவித்தால் இரட்டை இன்ஜின் பொருத்தப்பட்ட பாஜக ஆட்சி அமையும் என்றார். அசாம் மாநிலம் ஜோராத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி எப்போதாவது பிரதமர் மோடி தேயிலை தோட்டத்திற்கு சென்றது உண்டா என்று கேட்டுள்ளார். தேயிலை தோட்டத்தில் பணியாற்றும் பெண் தொழிலாளர்களுடன் மோடி எப்போதாவது கலந்துரையாடியுள்ளாரா என்றும் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் கூலி 350 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதி என்ன ஆனது என்று பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 130 பாஜக தொண்டர்கள் இதுவரை கொல்லப்பட்டிருப்பதாக எக்ராவில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். மே மாதம் 2ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைந்ததும் பாஜகவினர் மீது தாக்குதல் நடத்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமித்ஷா பேசினார். கும்பகோணத்தில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மேலும் 25 மாணவிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் உள்ள இந்த பள்ளியில் கடந்த புதன்கிழமை 6 மாணவிகள் ஒரு ஆசிரியருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதைத் தொடர்ந்து பள்ளியில் 600 மாணவிகளுக்கு சோதனை செய்யப்பட்டது. அதில் 2 மாணவிகளுக்கு இன்று தொற்று உறுதியாகி இருக்கிறது. சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு கொரோனா பரவலில் அலட்சியமாக இருந்ததா காரணத்திற்காக ஏற்கனவே 12,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரை 11 பள்ளிகளில் 138 மாணவ மாணவியர், 3 கல்லூரிகளில் 7 மாணவர்கள் என 145 பேருக்கு தொற்று உள்ளது. ஆசிரியர்கள் 27 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆசிரியர்கள், மாணவ மாணவியர் என மொத்தம் 168 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 60 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் 4 மாதங்களுக்கு பிறகு ஒருநாள் கொரோனா பாதிப்பு 43,000 என்ற அளவில் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 43,846 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. மேலும் 197 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 1,15,99,130 உயர்ந்துள்ளது. கடந்த ஜனவரியில் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்றவர்களின் எண்ணிக்கை 1,32,000 இருந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 3,09,087 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 22,956 பேரும் இதுவரை 1,11,30,288 பேரும் பெருந்தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,59,755 அதிகரித்துள்ளது. 4,46,03,841 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மகாராஷ்டிராவில் மட்டும் 27,126 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இன்று வரை அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்கும் முயற்சியாக மத்திய பிரதேச மாநிலத்தின் ஜபல்பூரில் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இரவு 9 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. பாஜக இல்லை என்றால் வேறு எந்த கட்சியும் இல்லை என்ற அளவிற்கு தங்கள் கட்சி பெரும் வளர்ச்சி அடைந்திருப்பதாக புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் இளவமுது நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். லாஸ்பேட்டை தொகுதியில் ஏற்கனவே 2 முறை போட்டுட்டு இருக்கீங்க, 2 முறையும் டெபாசிட் எழுந்திருக்கீங்க. இப்போ எந்த நம்பிக்கையில் நீங்கள் லாஸ்பேட்டில் பிரச்சாரத்துக்கு இறங்கிருக்கீங்க? பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை மணிப்பூர், திரிபுரா, வடகிழக்கு மாநிலங்கள்லாம் 1% வாக்கு வங்கி தான் இருந்தது. பிஜேபி பொறுத்தவரை நாடு முழுவதும் 2 MP இருந்தது. கிட்டத்தட்ட 304 MP ஃபுல்லாகவே. இன்றைக்கி பிஜேபியில் நம்ம நிற்கும் போது அன்றைக்கி பிஜேபி புதுச்சேரி மாநிலத்தில் அப்போ தான் வளர்ச்சி அடைந்தது. இன்னையை பொறுத்தவரை நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி வலுவான இடத்துல இருக்குது. இதே நிலைமை தான் கர்நாடகாவில் கர்நாடகாவில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் 500 ஓட்டு தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் எந்த கட்சியுமே இல்லைன்ற நிலைமைக்கு வந்துக்குது. சட்டமன்றத்தில் வெறும் பூஜ்ஜியமாக இருக்கிறீங்க. எப்படி ராஜ்யத்தை பிடிக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? இது பேராசையாக தெரியலையா? அரசியலில் எது வேணால் நிகழலாம். ஜாம்பவான் காங்கிரஸ் இன்றைக்கி டெல்லியில் 5%, ஊபியில் 5வது இடம், வெஸ்ட் பெங்காலில் தேட வேண்டியதாகுது. திரிபுராவில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடறதுக்கே ஆள் இல்லை கம்யூனிஸ்ட் காங்கிரஸ். அப்படின்னும் போது 1% இருக்கிற இடத்துல 50%. இதே மாதிரி இந்த இடத்துல மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு ஆட்சி, இங்கே புதுச்சேரியில் கூட்டாட்சி
போகணும், அந்த கூட்டாட்சியின் அடிப்படையில் 50 ஆண்டுகள் வந்து வளர்ச்சி அடையணும் தான் இன்றைக்கி அத்தனை பேரும் ஒன்றிணைஞ்சுக்கிறாங்க. புதுச்சேரி முழுதும் தாமரை மலர்னு சொல்லியிருக்கோம், ஆனால் 9 தொகுதியில் நம்ம சுருங்கி இருக்கோம். இது ஏதாவது வருத்தம் இருக்கா? அப்படி கிடையாது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். இது என்டிஏனுடைய லீடர் வந்து ரங்கசாமி வந்து எங்கள் கட்சி தலைமை சொல்லியிருக்கு. என்டிஏ பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரையிலும் முழுமையாக 30 தொகுதியுமே பாஜக வந்து களமிறங்கி வேலை பார்த்து 30 தொகுதியிலும் ஜெயிக்க வேண்டியது தான் எங்களுடைய கடமை. டெல்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் யாஷஸ்வினி தங்கம் வென்று அசத்தினார். இதன் மூலம் இந்த தொடரில் இந்தியா முதல் தங்கப் பதக்கத்தை வென்றது. டெல்லியில் வரும் 29ஆம் தேதி வரை உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடைபெறுகிறது. இதில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் சார்பில் யாஷஸ்வினி மற்றும் மானு பேகர் களம் கண்டனர். இவர்கள் இருவரும் இலக்கை துல்லியமாக குறிவைத்து புள்ளிகளை குவித்தனர். தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட யாஷஸ்வினி 238.8 பாயிண்டுகள் பெற்று முதலிடம் பிடித்தார். அத்துடன் மானு பேகர் 236.7 பாயிண்டுகளுடன் 2வது இடம் பிடித்தார். இதன் மூலம் இப்பிரிவில் தங்கம் மற்றும் வெள்ளி வென்று இந்திய வீராங்கனைகள் அசத்தினர். இதனையடுத்து நடைபெற்ற ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் சௌரப் சௌத்ரி மற்றும் அபிஷேக் வர்மா ஆகியோர் களம் கண்டனர். இவர்கள் சக போட்டியாளர்களுக்கு சவால் அளிக்கும் வகையில் இலக்கை குறிவைத்து சுட்டனர். முடிவில் 243.2 பாயிண்டுகள் பெற்ற சௌரப் 2ஆம் இடம் பிடித்து வெள்ளி வென்றார். அபிஷேக் வர்மா 221.8 பாயிண்டுகள் பெற்று 3ஆம் இடம் பிடித்து வெண்கல பதக்கத்தை வசப்படுத்தினார். இப்பிரிவில் ஈரான் வீரர் ஜாவர் ஃபரூகி தங்கம் வென்றார். 10.5 Faruqi takes gold, and just a hint of disappointment from Saurabh Chaudhary. Well done, he took his time, he knew what the gap was. முன்னதாக ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷ் 3ஆம் இடம் பிடித்தார். அவர் 228 புள்ளிகள் பெற்று வெண்கல பதக்கத்தை தனதாக்கினார். தொடர்ந்து விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தேர்தல் பணிகளை கவனிப்பதற்காகவே தான் தேர்தலில் நிற்கவில்லை என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். தேர்தலில் போட்டியிடுமாறு சோனியாவும் ராகுலும் வலியுறுத்தினார்கள் என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் தெரிவித்தார். பாஜக அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி புதுச்சேரியில் கூட்டணி கட்சியினரை மிரட்டி ஆட்சிக்கு வர நினைப்பதாகவும் சாடினார். 1000 கோடி அனுப்பினார், பிரதமர் அனுப்பினார். நாராயணசாமி அதில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு மீதி தொகையை காந்தி குடும்பத்திற்கு அனுப்பிவிட்டார் என்று சொல்லியிருந்தார். அவர்கள் ஏன் விசாரணை வைக்கவில்லை? ஆதாரமற்ற குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கூறுவது இந்த தேர்தலுக்காக. ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தில் வைக்கப்பட்ட 8 லட்சம் ரூபாயை காவலர்கள் இருவரே சேர்ந்து திருடியது அம்பலமாகியுள்ளது. வங்கி பணியாளர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக கடந்த 15ஆம் தேதி அரசுக்கு சொந்தமான மதுக்கடைகளில் வசூலான 8 லட்சம் ரூபாயை வீரவாசரம் காவல் நிலையத்தில் அதிகாரிகள் சீல் வைத்து பாதுகாப்பாக வைத்துவிட்டு சென்றனர். 17ஆம் தேதி அதிகாரிகள் சென்று பார்த்தபோது பணம் திருடப்பட்டிருந்தது. இதுகுறித்து மாவட்ட போலீசார் தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தியதில் வீரவாசரம் காவல் நிலையத்தில் பணியில் இருந்த கங்காச்சலம், ஞானேஸ்வர் ராவ் ஆகியோர் பணத்தை திருடியது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து பணத்தை போலீசார் மீட்டதுடன் இருவரையும் கைது செய்தனர். வடகிழக்கு ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் பல்வேறு இடங்களில் கட்டடங்கள் குலுங்கின. ஜப்பானின் வடகிழக்கு பகுதியான மியாகி மாகாணத்தின் கடலில் 54 கிலோமீட்டர் ஆழத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் மாகாணத்தின் பல்வேறு இடங்களில் கட்டடங்கள் குலுங்கின. அப்போது பெரிய அளவில் பொருட்சேதம் ஏற்படவில்லை என்ற போதும் சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7ஆக பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் திரும்பப் பெறப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புலி நகங்களை விற்பனை செய்ய முயன்ற இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். அண்ணா சாலை பகுதியில் உள்ள தினசரி காய்கறி மார்க்கெட் அருகே புலி நகங்கள், பற்கள் விற்கப்படுவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அப்பகுதியில் அவர்கள் ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த புலிகளின் நகங்கள், பற்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வேல்முருகன், தாமோதரன் ஆகியோரை கைது செய்த வனத்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
ஒருபுறம் தேர்தல் பரப்புரை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கொரோனா தொற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். எனவே முகக்கவசம் அணிவோம், தனிமனித இடைவெளியை பின்பற்றுவோம், விழிப்புணர்வுடன் இருந்து கொரோனா பரவலை தடுப்போம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.